கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நான் பார்க்க போகிறது வார ராசி பலன் 30ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்தை பாருங்கள். ஏன்னா ராசிக்கு நம்ம பார்க்குறத விட லக்னத்தை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ஒரு விருச்சிக ராசியாக இருக்குன்னு வச்சுக்கோமே, நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள்னு ஒன்று சொல்கிறோங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் வந்து ஒரு தசாபுக்தி நடக்கும். ஸோ அதை நோட் பண்ணி வச்சு அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீன ராசி. ஸோ மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு. குரு வந்து பார்த்திங்கன்னா 4ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்களுக்கு தொழில் ரீதியான விஷயம் சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனம் வாங்கி விற்கிறவங்க அவங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாகவே வந்து 10ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை இருக்கும்போது நல்ல ஒரு சப்போர்ட் பிஸ்னஸ்க்கு கிடைக்கிறதுக்கான விஷயம் சூப்பராக இருக்குங்க. 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 12ல் இருக்கும்போது நிறைய பிரயாணம் பண்ணுவீங்க. அப்பாக்காக செலவு பண்ணுறது, வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் இதெல்லாமே இருக்கும். ஸோ கொஞ்சம் சுத்தரமான விஷயங்கள் நிறைய இருக்கும்னு வச்சுக்கோமே. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ல் இருக்கும்போது குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒருத்தங்க ஒருத்தன் கொளுத்தி போட்டுருவான், அதனால் உட்காந்து மண்டை காயறதுக்கான விஷயம்லாம் இருக்கும். அதனால் எதுக்கு கோவப்படுறதா இருந்தாலும் கொஞ்சம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஸோ எதுக்காக கோவப்படுறோம் கொஞ்சம் யோசிங்க. எவனாச்சும் ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தன் ட்ரிகர் பண்ணி விட்ருவான், நீங்கள் உட்காந்து ஓடுன்னு கத்துறது வந்து அர்த்தமே இல்லை. ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து அம்மாக்காகவோ இல்லை மனைவிக்காகவோ கொஞ்சம் அந்த வியாபார ரீதியான விஷயம் சில பேருக்கு அலைச்சல் இருக்கும். சில பேர் செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்குங்க. வீடு பராமரிப்பு வேலைகள், சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 5ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான விஷயம், வேலை விஷயம் நல்லா சிறப்பாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கான முயற்சி சூப்பராக இருக்கிறதுக்கான விஷயமே ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும். பிரயாணங்கள் நிறைய கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான குருவின் பார்வை 10ஆம் இடத்துல இருக்கும். தொழிலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றங்கள், ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் சப்போர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து பாசஸ் வந்து ரொம்ப ஓவராக டார்ச்சர் பண்ணுவாங்க. அதனால் பாசஸ் கிட்ட ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் உஷாராக பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சில பேருக்கு வந்து கடன் ப்ரெஷர் சில பேருக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியில் இருக்கும்போது பெருசாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஏதாச்சும் பெருசாக பண்ணணும், பெருசாக சம்பாதிக்கணும் விஷயம் எல்லாமே கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன். மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி. சூரியன் 6ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்போது உடம்பு கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும். சில நேரத்தில் வந்து உடம்புல ஒரு டல்னஸாக ஒரு ஃபீவரிஷாக இருக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி படுத்தும். இல்லைனா கடன் சம்மந்தமான விஷயங்களை நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுவீங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. மீன லக்னமாக வந்து சந்திரன் தசாபதி. சந்திரன் 5ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து 2 9ஆம் அதிபதி. அவர் வந்து 12லேருந்து நிறைய ட்ராவல் கொடுக்கும். பணம் காசு சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான, இப்போ குடும்பத்துக்காக கொஞ்சம் நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து ராகு தசாபதி. ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்குங்க. ஸோ 12ல் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அதான் பெருசாக பண்ணணும், அதுவும் வெளிநாட்டில் வந்து பெரிய லாபங்களையும் பெரிய விஷயத்தையும் கண்டிப்பாக கொடுத்துரும். உள்ளூரில் இருக்கிறவங்க நிறைய அலைச்சல்கள் பெருசாக வந்து வரணுங்கிற ஒரு வெறியை கொடுக்கும். பட் இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நடக்குதோ அப்படிங்கிற ஃபீலே கண்டிப்பாக கொடுத்துருங்க. மீன லக்னமாக இருந்து குரு தசாபதி. குரு வந்து ரியல் எஸ்டேட் துறைகள், வண்டி வாகனங்கள், இல்லை தொழில் துறையில் இருக்கவங்க அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான விஷயமே ரொம்ப நல்லா இருக்குது. மீன லக்னமாக இருந்து சனி தசாபதி. சனி வந்து பெரிய லெவலில் சம்பாதிக்கிறதுக்கான ஊக்கத்தை கொடுக்கும். எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற விஷயத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். மீன லக்னமாக வந்து புதன் தசாபதி. புதன் வந்து பார்த்திங்கன்னா 4 7ஆம் அதிபதியான புதன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய விஷயங்கள் வந்து அவர் வந்து 12ல் இருக்கும்போது பூமி சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள், அம்மா மற்றும் மனைவி சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும். அவ்வளோதான், மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். செலவு பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ மீன லக்னமாக வந்து கேது 6ல் இருக்கும்போது நிறைய கேள்விகள்,
சில பேர் அதீதமான ஒரு கடன் வாங்குகிற சூழ்நிலை ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மீன லக்னம் வந்து சுக்கிர தசாபதி. சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 3 8ஆம் அதிபதி உங்களுக்கு 2ல் இருக்கும்போது குடும்பத்தில் வாக்குவாதங்கள், தேவையில்லாத ஒரு விஷயத்தை வாக்குவாதம் பண்ணுறது, யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, ஒரு கலகங்கள், யாரோ எவனோ ஒருத்தன் கொளுத்தி போட்டுருவோம், அதுக்காக நீங்கள் எமோஷன் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, அது என்ன சாமி வேணால் இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச சாமி மனசார டெய்லி ஒரு 10 நிமிடங்கள் பர்டிகுலர் டைமில் வந்து பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து சனீஸ்வர பகவான் என்னென்ன தோஷங்கள், எப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அதுக்கான நிவர்த்தி, சனீஸ்வர பகவானின் நிவர்த்திகள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம சொல்ல போகிறது. ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஷ்டம சனி, 7.5 சனி அப்படின்லாம் பயங்கரமாக பயமுறுத்துவாங்க. ஸோ அது வந்து அவங்களுடைய தசாபுக்தி காலங்கள் வருகிற காலகட்டத்தில் தான் வந்து ரொம்ப பெருசாக பாதிக்கும். முதல்ல வந்து 7.5 சனியை பற்றி பேசுவோம். ஸோ 7.5 சனிங்கும்போது அதுதான் ரொம்ப, ஒருத்தர் வந்து 7.5 சனி வந்துருச்சுன்னா ஒரு 7.5 வருஷமும் அவன் கஷ்டப்படுவானா? கிடையவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்க. அது வந்து அது மாதிரி கஷ்டங்கள் வரவே வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அது 7.5 வருஷம்லாம் ஒன்றும் வராதுங்க. அது வந்து என்ன கணக்குனா, சனீஸ்வர பகவான் 12ல் போகும்போது அங்கே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளானட்டோ அங்கே வேறு ஏதாவது ஒரு கிரகங்களோ இருந்ததுனா தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு 2 வருஷம் பாதிப்பு கொடுக்கும். அதுவும் எவ்வளோ நாள் கொடுக்கணும்? ஒரு 2 மாதம் தாங்க கொடுக்கும். அதுக்கு மேலே கொடுக்கவே கொடுக்காது. அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஜென்மத்தில் இருக்குன்னு வச்சுக்கோமே, இப்போ அதாவது உங்கள் ராசியில் உங்கள் சந்திரன் மேலே போகுதுன்னா அப்போது ஒரு 2 மாதம் தான் பாதிக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, கிரகம் இருந்தால் தான். கிரகம் இல்லைன்னா எந்த பாதிப்பும் சனீஸ்வர பகவான் 7.5 சனியில் கொடுக்கவே மாட்டார். அதே மாதிரி 2ல் போகும்போது ஒரு 2 வருஷம் ஃபுல்லாக கொடுப்பானா கிடையாது. அங்கே ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அது மேலே அந்த கிரகம் போகும்போது தான் உங்களுக்கு. இதுலேயே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, குரு மேல் சப்போஸ் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் வந்து 7.5 சனி நடக்குது, அப்போ உங்கள் சந்திரன் கூடவே குருவோ, குரு மேலே வந்து சனிலாம் போகும்போது நல்ல காசை கொடுத்தோம், பெரிய காசை கொடுத்துரும். சனி மேலே சுக்கிரன் போகும்போது பெரிய காசை கொடுத்துரும். அதனால் 7.5 சனிங்கிற போது நீங்கள் மேக்ஸிமம் வந்து அதோடைய பாதிப்புன்னு சப்போஸ் இருந்ததுன்னா அது வந்து ஒரு 2 மாதம் தான். 2 மாதத்துக்கு மேலே அது பாதிப்பே கொடுக்காதுங்கிறது தான் மைண்டில் ஏற்றிக்குங்க. அதுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அதனால் வந்து அந்த மைண்ட் செட்லேருந்து வெளியில் வந்துடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனியும் இதே கதை தான். ஸோ 8ல் சனி போகும்போது இப்படி ஆகிடுமா அப்படி ஆகிடுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு தசாபுக்தியில் வந்து அந்த சனியோட கனெக்டிவிட்டி இருந்ததுன்னா கொஞ்சம் பாதிப்பில் கொடுக்கும். அங்கே ஏதாவது கிரகங்கள் இருக்கும்போது அந்த பாதிப்பில் கொடுக்க முடியும். மற்றபடி அது தசாபுக்தியில் கனெக்ட் ஆகி இல்லை அந்த சனியோட பார்வை அந்த பிளானட்டுக்கு இருந்தால் தான் வருமே ஒழிய அப்படியே பிளைண்டாக வந்து ஒரு அஷ்டம சனி வந்து கெடுக்குமானா கிடையவே கிடையாதுங்கிறது தான் மைண்டில் வச்சுக்கோங்க. சரி, எனக்கு வந்துருச்சுங்க, எனக்கு ஒரு மன ரீதியாக ஒரு பாதிப்பு இருக்குது, ஒரு 7.5 சனி வந்துருச்சுன்னா எனக்கு பயமாக இருக்குங்க, அதே மாதிரி வந்து அஷ்டம சனி வந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப டோட்டலாக கவுத்துட்ருமோன்னு ஒரு பயம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? என்னை பொறுத்தவரை சனீஸ்வர பகவானுங்கிறது வந்து கால் பகுதியை குறிக்கிறவர். அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, துதிகாலை நல்லா கால் பகுதியை வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணணும். நம்ம காலை வந்து க்ளீன் பண்ணணும். அதே மாதிரி வந்து உங்கள் கிரக நிலவரங்கள் வந்து இந்த 2 மாதமோ அந்த நான் சொன்ன அந்த கிரகங்கள் இருக்கும்போது அது மேலே போகும்போது நீங்கள் வந்து செருப்பு போடாமல் நடக்கணுங்க. ஸோ அது வந்து ஒரு பரிகாரம். அது வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து அந்த பெயினை நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? இல்லை சார் எனக்கு வந்து அது ஒர்க் ஆகாதான், இல்லை இது ட்ரை பண்ணி பாருங்கள். செருப்பு போடாமல் நடக்கிறது வந்து சனீஸ்வர பகவானுக்கு, நீங்கள் அது அஷ்டம சனியாக இருக்கட்டும் 7.5 சனியாக இருக்கட்டும், அது வந்து ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். அப்படி இல்லைங்க அது எனக்கு ஒர்க் ஆகாதுன்னா சனிக்கிழமைகளில் ஒரு நாள் ஒரு 24 hours வயிற்றை காயப்படும், வயிற்று பட்டினி இருக்கிறது. ஸோ அந்த வலியை உங்கள் உடம்புக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பாதிப்பு கண்டிப்பாக போகும். அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஏதாச்சும் கஷ்டப்படுற வயதானவர்கள், ஊனமுற்றவங்க, அவங்களுக்கு வந்து சனிக்கிழமையில் ஒரு சாப்பாடோ இல்லை ஒரு துணிமணியோ எடுத்து கொடுக்கறது வந்து வழக்கமாக வச்சுட்டிங்கன்னா இந்த 7.5 சனி அஷ்டம சனிலாம் உங்களை ஒன்றுமே பண்ணாது. அதுதான் உண்மையான ஒரு தீர்வு. இதுதான் உண்மையான பரிகாரம். நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இதுக்காக போய்ட்டு எள்ளு விளக்கு போடுறது தப்புன்னு சொல்ல மாட்டேன், சொல்கிறேன். எட்டோட ஒரு எள்ளு விளக்கு கொண்டு போய் போட்டு அது அப்படிலாம் இல்லை. ஏழை எளியவர்களுக்கு ஏதாச்சும் சாப்பாடு, அதாவது ஊனமுற்றவர்கள், வயதானவர்கள், யாராவது கஷ்டப்படுறவனுக்கு வந்து காசோ துணிமணியை வந்து சனிக்கிழமையில் எடுத்து கொடுத்துட்டு ஒரு நாள் நீங்கள் பட்னி அவனுடைய அந்த வலியை நீங்கள் தாங்கிட்டிங்கன்னா இந்த 7.5 சனி அஷ்டம சனியோட பாதிப்பு கண்டிப்பாக போய்டும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம். அதே மாதிரி கால்களை நல்லா வாஷ் பண்ணி டெய்லி வந்து அதை வாஷ் பண்ணி கொஞ்சம் கவனம் எடுத்து நல்லா சோப்பு போட்டு வாஷ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அதுதான் வந்து இதுக்கான பரிகாரம் மொழியும். மற்றபடி வேறு ஒன்றும். மற்றபடி வந்து சனீஸ்வர பகவானுங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரை குலதெய்வம்.
குலதெய்வத்தை வந்து மேஜராக கும்பிட்றவன், ரொம்ப பர்டிகுலராக வந்து குலதெய்வத்தை வந்து பர்ஃபெக்டாக வழிபடுறவனுக்கு இந்த 7.5 சனி அஷ்டம சனிலாம் ஒன்றுமே பண்ணாது. ஏன்னா குலதெய்வம் கூட இருந்து காப்பாற்றுங்கிறது தான் நியதி. அதனால் வந்து இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் குலதெய்வத்தை வந்து பர்ஃபெக்டாக பிடிச்சிருங்க. எனக்கு குலதெய்வமே தெரியாதுங்க, நான் என்ன பண்ணுறது தெரியலன்னா சனிக்கிழமை பக்கத்தில் இருக்கிற ஐயப்பன் கோயில் போகும். ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு சும்மா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் உட்கார்ந்து அந்த வைப்ரேஷனில் இருந்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுடைய இந்த சனீஸ்வர பகவான் மற்றும் இந்த 7 சனி அஷ்டம சனி சம்மந்தமான விஷயங்களில் எந்த பாதிப்பும் வராதுங்கிறது வந்து கேரண்டிங்க. ஸோ அதனால் வந்து முயற்சித்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து பண்ணி பாருங்கள் சொல்லிட்டு உங்களோட விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.